ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிராக்கிள்ஸ் டிவி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த டிப்ஸு உங்கள் யூடியூப் சேனலை வேறு லெவலில் ராக்கெட் வேகத்தில் க்ரோத்துக்கு கொண்டு போக போகுது. அப்படின்னா என்னவாக இருக்கும்? உங்களோட சேனலுக்கு வியூஸும் அதிகமாக போக போகுது, சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாக கிடைக்க போகிறாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன டிப்ஸ்னு உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்றுனும் நார்மல் வீடியோஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. அதில் ஷார்ட்ஸ் வீடியோஸ் நீங்கள் நிறைய போட கண்டிப்பாக உங்களுக்கு புது சப்ஸ்கிரைபர்ஸை நிறைய பேர் கொண்டு வரும். இந்த வீடியோவில் டைட்டில் போடும்போது ஒரு 4 விஷயம் மட்டும் நம்ம ஹேஷ்டேக்கில் போடணும். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஹேஷ்டேக் போடும்போது ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஹேஷ்டேக் போட்டு ஷார்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு ஹேஷ்டேக் போட்டு ஷார்ட்ஸ் ஃபீட் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு ஹேஷ்டேக் போட்டு உங்கள் வீடியோ என்ன லாங்குவேஜ்னு போட்டுக்கோங்க. இப்போது தமிழ் வீடியோ அப்படின்னா தமிழ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் டைப் பண்ணி போட்டுருங்க. அடுத்தது 4ஆவதாக ஒரு ஹேஷ்டேக் போட்டு உங்கள் சேனலோட பேரை போடுங்க. அப்புறம் மற்ற ஹேஷ்டேக் எல்லாமே நீங்கள் உங்களோட வீடியோ சம்மந்தப்பட்ட கீவேர்ட்ஸில் போட்டுக்கோங்க. இது எல்லாமே உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு போடுங்க. நீங்கள் போடுற நார்மல் வீடியோஸ், அதாவது லாங் வீடியோஸ், அதுக்கெல்லாமே அட்ராக்டிவான தம்ப்நெயில் கொடுங்க. ஏன்னா உங்களோட தம்ப்நெயிலை பார்த்துட்டே அதை கிளிக் செஞ்சு பார்க்கறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. அதனால் எப்பவுமே தம்ப்நெயிலை அட்ராக்டிவாக கொடுத்துருங்க. டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேகு அப்படின்னு எல்லாத்துலேயுமே உங்கள் வீடியோ சம்மந்தப்பட்ட மாதிரி கீவேர்ட்ஸ் நிறையா கொடுங்க. உங்கள் சேனல் பேரை கொடுங்க. உங்கள் சேனல் கேட்டகரி எதுவோ அதை கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் சேனல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரி அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டுன்னு கொடுங்க. டெக் கேட்டகரி அப்படின்னா டெக் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதுதான் வாட்ச் ஹவர்ஸை நிறைய கொண்டு வரும், வியூஸும் நல்லா போகும். வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக எழுதுங்க. ஏன்னா லீடிங் சேனல் எல்லாம் கொடுக்கல அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். அவங்களாம் ஏற்கனவே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வியூஸ் எல்லாம் தானாகவே அதிகமாக போயிடும். அதனால் அவங்க டிஸ்கிரிப்ஷன் எழுதலைன்னு நீங்களும் எழுதாமல் இருக்காதீங்க. இப்போ நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நிச்சயமாக இருக்கணும். டிஸ்கிரிப்ஷனை படிச்சுட்டு உங்கள் வீடியோவை ஓப்பன் செஞ்சு பார்க்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இல்லை அப்படின்னா உங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கீவேர்ட்ஸை யூடியூப் அல்காரிதம் கேட்ச் பண்ணி அதை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் எழுத தவறிடாதீங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். மறுபடியும் வேறு ஒரு நல்ல டிப்ஸோடு சந்திக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து சொல்ல டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.